எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. பேசாமல் மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கலாம். இவங்க உலகம் பூரா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம பணம் என்பது மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மட்டும் 9 லட்சம் கோடி என்பது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் வேல்யூ என்பது குறைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஏன் நம்மளுடைய மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு? முக்கியமான பிரச்சனை ஒன்று தான். அதுக்கப்புறம் தான் மற்ற பிரச்சனைகள் வருது. போர் தான் முதல் காரணம். அதனால் க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு வீட்டில் சாப்பாடு வைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க 3 வாரமாக. அதில் பாருங்கள் நண்பர்களே, நம்ம சொல்கிறோம் அட இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ்களே, நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி நீங்கள் வரணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸ் மாதிரி மேலே ஏறி வாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா, இவன் இந்த கும்பா குட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்னுடைய ஷேர் ப்ரைஸ் அவன் கீழே இறங்கி இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மாதிரி போய்கிட்டு இருக்கான். இப்போ கடந்த 6 மாதத்தில் பார்த்தோம்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் 15% என்பது இழந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தோம்னா கடந்த 6 மாதத்தில் 11% லேசாக மேல் நோக்கி ஏறி இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் சம்பவம் பண்ணியிருப்பான், ஆனால் அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த காலத்தில் இறங்கிடுச்சு. 1800 ரூபாயிலிருந்து 50% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவனு கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும் பொழுது பெரிய வீழ்ச்சி 24%. ஸோ இந்த மாதிரி மோசமான கும்பா குட்டிகளோட நான் போய் கும்பா குட்டியாக சேர்ந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எனிவே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய பார்ட் டைம் சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா நண்பர்களே, பேங்க்குகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம மார்க்கெட் எப்படி பயந்துக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம நாட்டில் பேங்க்குகள் ரொம்ப ஒழுக்கமாக கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவனுக்கு ஏதாவது ஒன்றை பண்ணிட்டானுங்கன்னா மொத்த பொருளாதாரமே முடங்குதோ இல்லையோ, நம்ம ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக கும்பா பாட்டு பாடி கதறி அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி ஏன் நம்ம மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் ஏன் இன்றைக்கி பிளட் பாத் வந்தது அதுக்கும் இன்னொரு விஷயம். எத்தனை விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கனாலும் இது போன்ற 2-3 காரணங்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று, இந்த வார் ரிலேட்டடாக எனர்ஜி ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது. ரெண்டாவது, பேங்க்குகள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் மார்க்கெட்டை பயமுறுத்தும் விதமாக இது மறுபடியும் வந்தா இருக்கிற ரெண்டாவது விஷயம். இந்த 2 தான் மிக முக்கியமான காரணங்கள். இப்போ இந்த வார் ரிலேட்டடான ஒரு செய்தி கூட இப்போ ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்திருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு, இனிமேல் இஸ்ரேல் எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்களில் குண்டு போடாது, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதே மாதிரி நீயும் பக்கத்து நாடுகள் மேலே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நீ குண்டு போடக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி குண்டு போட்டினா மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூஸுக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக தான் திரும்ப இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இனிமேல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே குண்டு போடாதீங்க, அதே மாதிரி எனர்ஜினுடைய விலையை குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு மார்க்கெட் இவ்வளவு பெரிய பயப்பட்டு கிராஷ் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 3வது காரணமாக ஏன் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்றதுக்கு இந்த பசங்கள்லாம் காரணம். வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எடுத்து பார்க்குறோம், கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. நிக்கி அப்படின்றத எடுத்து பார்த்தா 3.5% காலி. அதே மாதிரி இந்த காஸ்பி எடுத்து பார்த்தா அது ஒரு 3% காலி. இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ், டேய் தம்பி நீ எப்போ ஏன் $100 மேலே வந்த? 96 சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்த அதாவது இவங்க பண்ணியிருக்கிற வேலை என்னென்னா, இவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றதுனால $100 கீழே அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுந்தது. சரி, எங்கள் பொருளாதாரம் மோசமாக இருக்குது, எங்கள் கூட ட்ரேட் பண்ணுறவங்க பொருளாதாரமெல்லாம் நல்லா இருக்குன்னு தானே இப்படி பண்ணுறீங்க, இருங்க உங்களை எல்லாத்தையும் மோசமாக்குறேன்னு சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தில் பெரிய அளவு பிரச்சனை வந்தங்காட்டி இப்போ அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் மறுபடியும் 100க்கு மேலே வந்திருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! அதான் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு, கடந்த 2-3 நாட்களாக வந்த லாபம் எல்லாமே பணால் கரடி கூண்டில் சிக்கினேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. உண்மைதான், இன்றைக்கி மட்டுமே மார்க்கெட்டில் 9 லட்சம் கோடி 9 lakhs crore லாஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு தகவல் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய. எனக்கெல்லாம் போர்ட்ஃபோலியோவில் ஒருத்தங்க கூட ப்ளஸ் வரலைங்க. அதில் பாருங்கள் நண்பர்களே, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி அப்படின்ற மாதிரி இந்த எட்டர்னல் லிமிடெட் ஃபுட்டு டெலிவரி பண்ணக்கூடிய இந்த ஜொமேட்டோ இவங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கலனாலும் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்லேயும் பிரச்சனை.
அதே சமயம் இவங்களுக்கு கேஸ் கிடைக்காம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்றாங்கன்னு வச்சுங்க ஹோட்டல்ஸில், அதுவும் பிரச்சனை. ஸோ பிஸ்னஸில் ரொம்ப அதிகமாக அடி வாங்கியிருக்கக்கூடிய இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு இன்றைக்கி மட்டுமே ஒரு 5% இறங்கியிருக்கு. ஸோ நியூஸ் எனர்ஜி ரிலேட்டடாக ஏகப்பட்ட பங்குகளில் நியூஸ் இருக்குங்க நண்பர்களே. இதனால் இவனுக்கு பயங்கரமாக வால்டிலிட்டியாக கண்ணா பின்னான்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த ஓஎன்ஜிசி ஷேர். ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓஎன்ஜிசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், சமீபத்தில் 260 ரூபா வரைக்கும் சரிந்து வந்த பங்கு மேற்கொண்டு சரியாமல், ஏன்னா ஒரு முழுசாக சரிஞ்சால் கூட பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஏதோ ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டுக்கிட்ட வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரியாவது எடுப்பாங்க. ஆனால் கடந்த 4 நாட்களாக அதுவும் இறங்காமல் இடையில ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இந்த ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு செய்திகள் வரும்பொழுது பயங்கரமாக பிளாஸ்ட் அவுட் ஆனது 2 செக்டர் தான். ஒன்று ரயில்வே துறை, ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் ஏறுறது பயங்கரமாக ஏறிடுறானுங்க, அப்புறம் அப்படி இப்படின்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் துறை, இவங்களை தவிர்த்து எனர்ஜியில் எவ்வளவு பெரிய நியூஸ் இருக்குது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனில் எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இந்த பங்கு பெருசாக மூவ்மெண்ட் என்பதே ஆகலை. இதனால் இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயில் அண்ட் எனர்ஜியில் வந்து நியூஸ் வந்ததில் பெருசாக வால்டிலிட்டி காமிச்சது இந்த எம்ஆர்பிஎல், சென்னை பெட்ரோ போன்ற ரிஃபைனரி கம்பெனிஸ் தான். இதில் இந்த கோல்டு அண்ட் சில்வர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏமாற்றம் தான். இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. கான்செப்ட் என்ன, உலகத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா கோல்டையும் சில்வரையும் ஏற்றி விடணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு லாஜிக். ஆனால் அந்த லாஜிக்கே வேலை செய்யாத அளவுக்கு அமெரிக்க டாலரை வந்து இன்றைக்கி ரெக்கவரி பண்ணி வச்சுக்கிட்டு கோல்டையும் சில்வரையும் போட்டு இறக்கிட்டு இருக்கிறாங்க. டோட்டலாக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஜிக் எதிர்பார்த்து லாஜிக்கே வேண்டாம், அதை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ கோல்டு அண்ட் சில்வருக்கும் அதே மாதிரி வந்துட்டாங்க. இனி அதுவும் ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கரன்சி கிடையாது, அது ஒரு ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நீ அதுலேயும் கேள்வி கேட்காம அது கீழே போனால் போட்டு மேலே வந்தால் வரட்டுன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் முக்கியமான கம்பெனிகள் எதெல்லாம் பெரிய அளவு கும்பா, எத்தனை பர்சன்டேஜ் வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிப்லா மிகவும் கொடுமையாக ஒரு தடவை காப்பாற்றி விட்டுருக்கான். பேசாமல் அப்போவே வெளியே போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 1600 தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு தற்போது 1243, மொத்தமாக கணக்கு பார்த்தோம்னா 25% வீழ்ச்சி. முன்னணி கம்பெனிகளில் சிப்லாவும் ஒன்று, ஃபார்மாவில் 25% வீழ்ச்சி அடைஞ்சது பெரிய அதிசயமாக தான் பார்க்கப்படுகிறது. மறுபடியும் கேஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் ஏதாவது வந்துருமோ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏறிய பங்குகள் அப்படின்றதுல இந்த அதானி டோட்டல் கேஸ் ஷேர் அப்படின்றது இருக்குது. நான்லாம் போயிட்டு என்னுடைய பழைய இண்டக்ஷன் ஸ்டவ்வை தூசு தட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேய் எங்கடா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எங்கப்பா, இல்லைங்கப்பா தூசு தட்டி தொடச்சி சுத்தம் பண்ணி கொண்டு வந்துடுறாங்கப்பா அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து அதிரடியாக பல பங்குகளினுடைய விலைகள் குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பணத்தை கொண்டே போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் கீழே போயிடுச்சுனால அவங்களாம் என்ன கவலைப்படக்கூடிய ஆட்களா? சமீபத்தில் வந்து மார்க்கெட் வீழ்ச்சினால் அதிரடியாக எத்தனையோ பங்குகளினுடைய விலை குறைஞ்சிருக்கு. அதில் மிகவும் முன்னணி கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் டெபாசிட் சர்வீசஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ், சிடிஎஸ்எல்னுடைய ஷேர் ப்ரைஸ் 1 year லோவில் போய் விழுந்திருக்கு. இனி இவன் இங்கிருந்து இன்னொரு 1 வருஷம் கழித்து தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுக்கணுன்னாவே கிட்டத்தட்ட 40% ஏறி வரணும், 50% பக்கம் ஏறி வரணும். ஒரு வேளை அவன் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்கிற மாதிரி இருந்தான். அல்லது அவன் வந்து 2023 லோக்களுக்கே போய் விழுகணும் அப்படின்ற மாதிரி கீழே போய் விழுந்தான்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50%. ஆக மொத்தம் சென்டர் பாயிண்டில் நின்றுட்டு பல மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது இதனுடைய விலை மூவ்மெண்ட் எப்படி இருக்கும். அதே மாதிரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அதுவும் ஒரு முன்னணி பங்கு தான். தற்போதைக்கு இறங்காமல் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ்லேயே எப்படியோ பிடிச்சி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இனி இது போன்ற மிக முக்கியமான பங்குகளும் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்திருக்கிறதுனால இனி அடுத்தது என்ன நடக்கும், அதிரடியாக விலை குறையுமா? இப்போ சிடிஎஸ்எல் இறங்காதுன்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா 1 year லோன்லேயே வந்து உளுந்து கிடக்குது. அது மாதிரி இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலையெல்லாம் சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலேயா கீழேயா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பாருங்கள் நண்பர்களே, சீசனுக்கு தகுந்த மாதிரி பல வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி
இந்த அக்மி சோலார் சமீபத்தில் எனர்ஜி ரிலேட்டடான பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஏறுவதும் இறங்குவதும் ஏதோ ஒரு வேலையை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் எனர்ஜி ஷேர்ஸும் இருக்குது. அதில் இந்த அக்மி சோலார் பாருங்கள், இன்றைக்கி 4.5% ஏறி போச்சு. ஸோ எங்கே நியூஸ் இருக்கோ அங்கே வந்து பங்குகளினுடைய விலைகள் அடுத்த 10 நாள் அடுத்த ஒரு மாதத்துக்கு ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன. ஸோ இந்த அக்மி சோலார் என்பது இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்குது. கடந்த 5 நாட்களில் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த ஐடி லிமிடெட் சார் என்ன செக்டர், நீங்கள் என்ன செக்டர் சார், எப்படி சார் நீங்கள் ஒரு 4.5% ஏறி இருக்கே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சமீபத்தில் வந்து ஒன்றும் புரியாதபடிக்கு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்கில் இந்த ஐடியும் இருக்குது. அது எக்ஸ்சேஞ்சுகளுக்கே புரியல. நீங்கள் வந்து டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான ஆள் தானே, எதுக்கு இப்போ உங்களில் வந்து இவ்வளவு தூரம் மேலேங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளே இவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டெண்டரு ஃப்ளோட் பண்ணியிருக்கீங்களாமே சோலார் பிவி மாடல் மேனுஃபேக்சரிங் லைனுக்காக அப்படின்ற ஒரு தகவல், அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் உண்மை, சோலார் மாடல் மேனுஃபேக்சரிங் லைன் அதுக்கு ரிலேட்டடாக நாங்கள் டெண்டர் விட்டுருக்கோம். ரெனியூபிள் எனர்ஜி செக்டரில் இவங்க பெரிய அளவில் கிட்டத்தட்ட 500 மெகாவாட் வரைக்கும் சொல்கிறாங்க. அதான் இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி இருந்த சமயத்தில் இந்த டெலிகம்யூனிகேஷன் பங்கு சமீபத்தில் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய காரணம் என்பது இதுதான். எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையிலேயே என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கு கூட ஒரு நாளைக்கு ஏறாமல் சரிவடைஞ்சு கிடந்தது இதுதான் இன்றைக்கி 3வது முறை கடும் சரிவு. உங்களுடைய போர்ட்ஃபோலியோலையும் இன்றைக்கி ஒரு பங்கு கூட ஏறல அப்படின்னா ஓகே, நார்மல், நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோன்னு அர்த்தம். பட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் பெரிய அளவில் ப்ளஸ் அல்லது ஏதோ ஒரு பாதிக்கு மேலே ப்ளஸ் அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய ஷேர்கள்லாம் இன்றைக்கி வேறு லெவல் ஷேர்னு தான் அர்த்தம் இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, சமீபத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டாளர்களில் இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கை வச்சுருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பெரிய அளவில் சரிந்த பங்கு தான், ஆனால் போட்ட பணத்தை டபுள் பண்ணி விட்ருக்கான். எத்தனை வருஷத்தில்? ஒரே வருஷத்தில். போன வருஷம் இதே டைமில் 2400 ரூபாயில் இருந்தால் இப்போ இதே வருஷம் ஒரே வருஷத்தில் இதே டைமில் 4500 ரூபா இருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டு பல பேர்த்த சந்தோஷப்படுத்தியிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு. இன்றைய மார்க்கெட்லேயும் ப்ளஸில் இருக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப கம்மி தான். அதில் இந்த குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 2.5% ஏறி இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் 16% இறங்கி 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டரில் வந்து 102 கோடி லாபம் செய்த பங்கு தற்போதைக்கு 52 வீக் லோ அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு 2% ஏறியது ஒரு சிறிய இன்பமாக இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் போன்ற பங்குகளை எல்லாம் கரடிகள் சம்பவம் பண்ணி கீழே அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு மார்க்கெட் ஹெல்ப் பண்ணங்காட்டி, அதாவது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சமீபத்தில் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியாவாக 2 days மூவிங் ஆவரேஜிலேருந்து ஒரு முறை கீழே ஒரு 30% சரிவடைந்து கீழே விழுந்திருந்தது ப்ரீமியர் எனர்ஜிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே போனால் மறுபடியும் ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜிலேருந்து ஒரு 30% சரிவடைஞ்சு கீழே வந்து விழுந்திருந்தான். 2 முறையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி ஆனவன் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜில் சமீபத்தில் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த வார் தான். வாரில் எனர்ஜி ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ என்னமோ ஏதோன்ட்டு இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸை சமீபத்தில் மேல் நோக்கி தூக்கி விட்டுருக்காங்க. இல்லைனாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஒன்றும் பயப்பட்டுருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை 30% கீழே விழுந்துட்டு எந்திரிச்சான். இந்த முறை கீது அதே மாதிரி விழுந்துட்டு எந்திரிச்சா சந்தோஷம், இல்லைன்னா அதுக்கப்புறம் விழுகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த ஏத்தர் எனர்ஜி பங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மறுபடியும் தொடர் ஏற்றம். எத்தனை முறை வந்து காப்பாற்றி விட்றான் பாருங்கள். யாராவது ஒருத்தர் தப்பான ஒரு டெசிஷன் வந்து இந்த ஸ்டாக்கில் எடுத்திருந்து ஒருவேளை உச்சாணி கும்பலே கரெக்டாக போய் வாங்கியிருந்தாங்கன்னா கூட 4வது முறையாக வந்து காப்பாற்றி விட்டுருக்கு இந்த ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற பங்கு. இந்த சமயத்தில் M&M சமீபத்தில் என்னாச்சு, அது கும்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்றைக்கு ஒரு பெரிய பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கோ அப்போ வந்து மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்கும். ஏன்னா இது போன்ற பங்குகளில் எத்தனை மியூச்சுவல் ஃபண்டுகள், எத்தனை பெரிய ஆட்கள், எத்தனை பெரிய ரீட்டைல் மக்கள் பணத்தை போட்டிருப்பாங்க.
அது கீழே இருக்கும் பொழுது மனசு என்பது ரொம்ப சோர்வாக தான் இருக்கும். எப்படி அந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கோ அது மாதிரி இதுவும் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த எம்என்டம் என்பது இருக்குது. பெரிய ஷேர்களை எடுத்தாலும் கும்பா பாடுது, சிறிய ஷேர்களை எடுத்தாலும் ரொம்ப பெருசாக கும்பா பாடுதுன்னா அப்போ நாங்கள் என்னதாயா பண்ணுறோம், ஏன் கரடி இப்படி சம்பவமாக பண்ணிக்கிட்டு இருக்க? நண்பர்களே, மறுபடியும் இன்னைக்கு பவர் செக்டர்லேயே தான் செய்தி. ஜேபி பவர் போன்ற பங்குகள்லாம் முதலீட்டாளர்களை, இன்வெஸ்டர்களை பதம் பார்த்த பங்குகள். அவனை சரிவை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. யாராவது கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் 10 பைசாவுக்கு ஒருக்கா 50 பைசாவுக்கு ஒருக்கா அப்படின்னு ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இன்றைக்கி பயங்கரமாக மாட்டியிருப்பாங்க. ஏன்னா அது 28 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் கீழே சரிவடைந்த ஒரு பங்கு, 50% பக்கம் சரிவடைந்த பங்கு 13 ரூபா ரேஞ்சில் 12 ரூபா ரேஞ்சில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி 16 ரூபா அப்படின்னு ஏறி 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே வர்றான்னா எல்லாமே அந்த எனர்ஜி ரிலேட்டடான செய்திகள் தான். ஸோ என்றைக்குமே பங்குகளை சேகரிப்பதில் கொஞ்சம் நிதானம் என்பது தேவை. ஒரே இடத்துல கொண்டே பணத்தை போட்டுட்டு அவன் திரும்பி மேலே ஏறினாலும் அந்த ஏற்றத்துக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மூலையில் கோந்துருப்போம். ஏன்னா நம்ம எடுத்த ரேட் ரொம்ப மேலேயாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு யாராவது துல்லியமாக கணக்கு போட்டு கரெக்டாக ஒரு 13 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்திருந்தா கூட இப்போ 20% என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. இந்த என்எல்சி இந்தியா அப்படின்ற பங்கும் மகிழ்ச்சிகரமாக இந்த மார்ச் மாதத்தில் 235 ரூபா ரேஞ்சிலேருந்து 263 ரூபா, அவனும் ஒரு 10-20% என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கான். இன்றைய மார்க்கெட்டில் 2% கெயின் என்பது ஆயிருக்கு. நண்பர்களே, நாம் எந்த தப்பும் பண்ணல, உலகத்தில் அவன் அடிச்சுக்கிறான். அதுக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் பிளட் பாத்தாக இருக்குது, மார்க்கெட் கிராஷாக இருக்குது. இதுக்கு பேசாமல் மார்க்கெட்டுக்கு லீவ் விட்டுட்டு கம்முன்னு எல்லாம் குப்புறப்படுத்திருக்கலாம் அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய மனநிலைமை. அதை தான் ஒரு நண்பரும் கமெண்ட்டாக போட்டிருந்தாப்புல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எனக்கெல்லாம் ஒரு ஷேர் கூட என் போர்ட்ஃபோலியோவில் மேலே ஏறி வரலின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வெளிநாட்டிலிருந்தும் பிரச்சனை வார்னால், உள்நாட்டிலையும் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மாதிரி மற்ற பேங்க்குகள் சின்ன சின்ன பேங்க்குகள் பெருசாக வரணும்னு எதிர்பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்றைக்கி பார்ட் டைம் சேர்மன் ரிசைன் பண்ணிட்டாருன்ற செய்தி வந்து அது ஒரு பக்கம் நம்ம மார்க்கெட்டை துவம்சம் பண்ணிடுச்சு. ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு மார்க்கெட் கும்பா மார்க்கெட் என்றால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.